இன்னைக்கு விவசாயிகளுடைய துரோகி திமுக, விவசாயிகளை பத்தி எந்த அக்கறையும் இல்லாத திமுக, விவசாயிகளுடைய விளைச்சலுக்கு மதிப்பு கொடுக்காத திமுக. திமுக ஆட்சியை விரட்டி அடிப்போம். விவசாயிகள் எல்லாத்துக்கும் மேல பெண்கள், நீங்க முடிவு பண்ணணும். பெண்கள் நீங்க முடிவு பண்ணிட்டா போதும். ஆனா நீங்க முடிவு பண்ணுமா? பெண்கள் தேர்தல் வந்துடுச்சு, நம்ம இந்த ஒரு உள்ளூர் அமைச்சர்லாம் மூட்டை எடுத்துட்டு வந்துடுவார். எலெக்ஷன் நேரத்தில் மூட்டையா எடுத்துட்டு வந்து இந்தா வச்சுக்கோ. ஏமாறாதீங்க. ஒன்னே ஒண்ணு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். உங்க பிள்ளைக பேர பிள்ளைகளை அவங்கள வச்சு நீங்க ஞாபகம். ஓட்டு பூத்துக்கு இப்போ எலெக்ஷன்ல ஓட்டு இருக்குல்ல, அவ பூத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம், ஐயோ திமுக காரன் மறுபடியும் வந்தா என் பிள்ளையோடைய வாழ்க்கை, என் பேர பிள்ளையோடைய வாழ்க்கை. ஏன்னா இந்த சாதாரணமா இல்லம்மா, சாதாரண பிரச்சனை இல்லாமா, வேற எந்த பிரச்சனை இருந்தாலும் அவங்கள மீட்டெடுத்துடலாம். ஆனா இன்னைக்கு மதுவுல எவ்வளவு அடிமையாயினாடும், கஞ்சா போதை அதை விட மோசம். குடிச்சிட்டு வந்தானா தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு, நாத்து அடிக்கும் குடிச்சிட்டு வந்திருக்கான்னு. ஆனா போதை மாத்திரை, போதை பவுடர், போதை ஊசி போட்டானா, போதை சாப்பிட்டானா தெரியாது, உங்களுக்கு தெரியாது. ஏதோ வருவான், வீட்டுக்கு வருவான், சாப்பிடுவான், படுத்துவான், தூங்குவான், போவான். உங்களுக்கு தெரியறதுக்கு 1 வருஷம் ஆயிடும். 1 வருஷத்துக்கு அப்புறம் அவனை மீட்டெடுக்க முடியாது. அவ்வளவுதான், வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு. தெருவா வித்துட்டு இருக்காங்கம்மா. யார் விற்கிறா? இதுவும் திமுக காரங்க தான் விற்கிறாங்க. இதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு. ஜாஃபர் சாதிக்னு ஒருத்தனை பிடிச்சானுங்க, டெல்லி போலீஸ் பிடிச்சாங்க. அவனை பிடிச்சி விசாரணை பண்ணா அவன் 3000 கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டில் போதை மாத்திரை, போதை பொருட்கள் வித்திருக்கிறான். எவ்வளோ? 3000 கோடி ரூபாய். அவன் யாருன்னு கண்டுபிடிச்சாங்க. பார்த்தா அவன் திமுகவுடைய உறுப்பினர் மட்டும் இல்லை, திமுகவுடைய உயர்நிலை நிர்வாகி. ஜாஃபர் சாதிக் திமுகவுடைய அயலக செயலாளர், இன்டர்நேஷனல் செக்ரட்டரி. அவர் அயலக செயலாளர். அவன் 3000 கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டில் உள்ள உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் பேர பிள்ளைகளுக்கும் போதை மாத்திரை வித்திருக்கிறான். அவன் திமுக காரன். இவனை பிடிக்க மாட்டாங்க போலீஸ்ல. ஏன்னா பிடிச்சாங்கன்னா அவங்க வேலை போயிடும். எவ்வளோ மோசம், எவ்வளோ கொடூரம். அதனால்தான் நான் மீண்டும் சொல்றேன், தப்பி தவறி நீங்க மீண்டும் திமுக ஓட்டு போடாதீங்க. இந்த தேர்தல் இன்னைக்கு நீங்க முடிவு செய்யறது. தேர்தலுக்கு இன்னும் 6 மாசம் இருக்கு. ஆனா இன்னைக்கு நீங்க என்ன முடிவு செய்யணும்? வருகின்ற தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற எண்ணத்தை உங்க மனசுல ஆழமா பதிச்சுக்கணும்.